தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய எகிப்து அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடிய எகிப்து அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீரம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீரம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிவாரே. மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழிவாரே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவோம். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நமது பரிசுத்த வேதாகமத்தில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம் ஆலோசனை சொல்லப்படாமல் உலக பிரகாரமான பூமிக்குரிய காரியங்களுக்கும் ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரலோகம், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்தம், விசுவாசம், அபிஷேகம், இப்படி ஆவிக்குரிய காரியங்களில் மாத்திரமல்ல, குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு எப்படி இருக்க வேண்டும்,
வேலை ஸ்தலத்தில் எஜமானர்கள், வேலைக்காரர்கள், அந்த சட்டதிட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? விவசாயிகள், வியாபாரிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவர்கள் எந்தெந்த விதத்தில் செயல்பட வேண்டும்? காவல்துறையிலே இருக்கிறவர்கள், நீதிமன்றத்தில் இருக்கிறவர்கள் எப்படி நீதியை நிலைநாட்ட வேண்டும்? வழக்காடுகிற வக்கீல்கள் எப்படியாக வழக்காட வேண்டும்? மாத்திரமல்ல, ராஜாக்கள், அரசாங்கத்தில் உள்ள எல்லா அதிகாரிகள், இவர்கள் எல்லாரும் எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும்? ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன செய்யப்பட வேண்டும்? எல்லா தரப்பு மக்களுக்கும் வேதத்திலே ஆலோசனைகள், சட்டதிட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்கள். தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது தேசத்தை ஆளுகிற உயர் மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சட்ட திட்டங்களை கர்த்தர் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வேதம் பரிசுத்த வேதாகமம் மாத்திரமல்ல, சட்ட புத்தகம் என்று, த புக் ஆஃப் லா, சட்ட புத்தகம் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் அழைக்கப்படுகிறது. அன்பானவர்களை கவனியுங்கள். எங்கெல்லாம் இந்த சட்டங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள் மீறப்படுகிறதோ, ஆவிக்குரிய காரியமானாலும் உலக பிரகாரமான காரியமானாலும், எங்கெல்லாம் சட்டங்கள் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் பாதிப்புகள் உண்டு. ஏனென்றால் சட்டத்தை இயற்றினவர் அந்த சட்டத்தை கை கொள்ளாத பட்சத்தில் அதற்குரிய பின்விளைவுகளையும் அனுமதிக்கிறார். அன்பானவர்களே, நாம் சபையின் மாத்திரமல்ல, தேசம், குடும்பம், எல்லா இடங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள், கீழ்ப்படிய வேண்டிய சட்டதிட்டங்கள் இந்த வேதத்தில் உண்டு என்பதை திருச்சபை மறந்து போகக்கூடாது. ரட்சிக்கப்படாதவர்கள், உலக மனிதர்கள் இஷ்டம் போல நடக்கலாம், ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி நடக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கென்று சட்டங்கள் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். பரலோக காரியத்திற்கு மாத்திரமல்ல, பூலோக காரியத்திற்கும், குடும்பத்திற்கும், தேசத்திற்கும் இந்த சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் நமக்கும் ஆசீர்வாதம் இருக்காது, நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோம். ஏன் இத்தனை பீடிகை? செய்திக்கு முன்பதாக ஏன் இத்தனை முன்னுரை? நம்முடைய தேசத்தில் இப்பொழுது தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது 5 மாநிலங்களில். சில மாநிலத்தில் நடந்துவிட்டது. வருகிற 23ஆம் தேதி நம்முடைய தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலையும் மனதில் கொண்டுதான் நான் இந்த செய்தியை உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு செய்தியை கொடுத்திருந்தாலும், கடந்த காலத்திலே பாரத்தோடு தமிழகத்தின் தேர்தலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே வைக்கிற வசனங்கள். ஆதலால் அருமையானவர்களே கவனியுங்கள். சட்டதிட்டங்கள் நமக்கு உண்டு, கீழ்ப்படிந்தால் நன்மை, கீழ்ப்படியாவிட்டால் அதனால் பாதிப்பு உண்டு. எலெக்ஷனை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அரசியலை வேதாகமம் பேசுகிறதா? கிறிஸ்தவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். வேதாகமம் அரசியல் பேசுகிறதா? கவனியுங்கள். இன்றைக்கு நான் வேறுபட்ட செய்தியை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். ஒன்றையும் வேதத்துக்கு புறம்பாக அல்ல, வேதத்தினூடே உங்கள் மத்தியிலே பேசுகிறேன். கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அன்பானவர்களே கவனியுங்கள். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். கொஞ்சம் உங்களுடைய சிந்தனைகள் என் பக்கம் கூர்மையாக இருக்க மிக அன்பாய் கேட்கிறேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, ராஜாக்களுக்காக, தேசத்தை ஆளுகிற எல்லா அதிகாரிகளுக்காக திருச்சபை மக்கள் ஜெபிக்க வேண்டும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படி நாம் ஜெபிப்பது தேவனுக்கு முன்பதாக நன்மையானதாக பிரியமானதாக இருக்கிறது. அரசியல் சூழ்நிலைகளுக்கு குறித்து திருச்சபை கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல,
2ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? நாம் பக்தியோடு வாழ வேண்டுமானால், நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டுமானால், கலகம் இல்லாமல் சமாதானமாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டுமானால் இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். கொஞ்சம் ஆமேன் சொல்ல கேட்கிறேன். பக்தியோடு நல்லொழுக்கத்தோடு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், கலகம் இல்லாமல் சமாதானத்தோடு, உலக பிரகாரமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் நாம் சுமூகமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ராஜாக்களை குறித்த, அதிகாரிகளை குறித்த ஒரு சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய வீடு வேலை என்று மாத்திரம் இல்லாமல் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நம்ம தேசத்தை ஆளுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அதிகாரிகள் எப்படி இருக்கிறார்கள், என்ன நடைபெறுகிறது தேசத்திலே, சிந்திக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ஆமேன் சொல்ல கேட்கிறேன். பண்டைய காலங்களிலே பரம்பரை ஆட்சி முறை, ராஜாக்கள் முறை, அந்த முறையை பல தேசங்கள் மாற்றிக்கொண்டது. இன்றைக்கும் சில தேசங்களிலே மன்னர் ஆட்சி என்கிற ஆட்சி இருந்தாலும் இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகளிலே அந்த மன்னர் ஆட்சி என்கிற ஆட்சி ஒழிக்கப்பட்டு ஜனநாயகமான ஆட்சி எழுப்பப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மக்கள் ராஜாக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எத்தனை பேர் கவனிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க. மக்கள் ராஜாக்களை தெரிந்தெடுக்க வேண்டும். இதுதான் ஓட்டு போட்டு தெரிந்தெடுப்பது பல தேசங்களிலே காணப்படுகிற நடைமுறை. அன்பானவர்களே, நம்முடைய இந்திய தேசம் உலக அளவிலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ராஜாக்கள் அவர்களாக அப்படியே தலைமுறையாக உட்கார்றது கிடையாது. நாம் கொடுக்கிற வாக்குகள் தான் ராஜாக்களை உட்கார வைக்கிறது. அப்படி என்றால் ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, ராஜாக்களை தெரிந்தெடுப்பதும் நமது கடமையாக இருக்கிறது. ஆமேன் சொல்ல கேட்கிறேன். கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்ல கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் ராஜாக்களின் புஸ்தகம், நாளாகம புஸ்தகம், இவைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நல்ல ராஜாக்கள் தேசத்திலே ஆட்சி செய்யும் பொழுது தேசத்தில் சமாதானம் காணப்பட்டது. பொல்லாத ராஜாக்கள், துன்மார்க்கமான ராஜாக்கள் தேசத்தை ஆளுகை செய்த போது பின்மாற்றம், கலகம், அடிமைத்தனம் இவைகளெல்லாம் உண்டானது. அப்படி என்றால் எல்லா பக்தியோடும், 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கொஞ்சம் ராஜாவை கொஞ்சம் பாரு, அதிகாரிகளை கொஞ்சம் பாரு. திருச்சபைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கட்டளை. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. சில ராஜாக்கள், பொல்லாத ராஜாக்கள் அமர்ந்ததினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனது. அந்நிய தேசத்திலே அந்நிய ராஜாக்களுக்கு அடிமைகளாய் போனார்கள். அன்பானவர்களே, அன்றைக்கு இஸ்ரவேல் தேச மக்கள் செய்த தவறுகளை இன்றைக்கு நாம் செய்துவிடக் கூடாது. 23ஆம் தேதி நாம் நமக்கு தலைவர்களை, நம்முடைய தேசத்தை ஆளக்கூடிய நல்ல ராஜாக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். தேவன் அந்த அதிகாரத்தை நமது கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிப்பது மாத்திரமல்ல, தேவ சித்தத்தின்படி செயல்பட வேண்டியது நமது கடமையாயிருக்கிறது. நீதிமொழிகள் 29:2 வாசிக்கலாம். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். கவனிங்க, நீதிமான்கள் ஆளுகை செய்தால் அப்ப 2 விதமான ஆளுகை இருக்கிறது. ஒன்று நீதிமான்களின் ஆளுகை, 2வது துன்மார்க்கமான ஆளுகை. தேசத்தை ஆளுகை செய்கிற 2 விதமான மக்கள் கூட்டம் இருக்குது. ஒன்று நீதிமான் ஆளுகிறான், 2வது துன்மார்க்கன் ஆளுகிறான். நீதிமான்கள் ஆளுகை செய்தால் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். துன்மார்க்கர் ஆளுகை செய்தால் என்ன நடக்கிறது? தவிக்கிறார்கள், தவிக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தை குறித்து ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டும். எங்கள் தேசத்தை நீதிமான்கள் ஆளுகை செய்ய வேண்டும், நல்லவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஆண்டவரே சுகமாக இருக்க வேண்டும். பணக்காரன் மாத்திரம் நல்லா இருந்து நடுத்தர மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, எல்லா மக்களும் ஹல்லேலூயா, இமய முதல் குமரி வரைக்கும் இருக்கிற எல்லா மாநிலங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, சபையினுடைய கடமை. உங்களுடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நம்ம நீதிமான தேர்ந்தெடுக்கிறோமா துன்மார்க்கரை தேர்ந்தெடுக்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3, 4 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அருமையானவர்களே, ஆவிக்குரிய காரியங்களிலே எப்படி இருக்கிறார்கள் சபை? 2 காரியத்தை சொன்ன நம்முடைய தேவன் ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல, உலக காரியங்களுக்கும் சட்ட திட்டங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களில் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்தெடுக்கிறார்கள். சபையை நம்ம தெரிந்தெடுக்க கூடாதுங்க, சபையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. தம்முடைய இரத்தத்தை சிந்தி சபையை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென். அந்த சபையில் கொண்டு வந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறார். நம்முடைய கடமை என்ன? ஒரு தோட்டத்தில் நாட்டப்பட்ட மரம் கனி தருவது போல எந்த சபையில் கர்த்தர் நம்மளை நாட்டி வச்சிருக்கிறாரோ அந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இங்கே 3ஆம் வசனம் ஒரு தவறான காரியத்தை சொல்லுகிறது. சபை மக்கள், கிறிஸ்தவர்கள் சில தவறுகளை செய்கிறார்கள். என்ன தவறுகளை செய்கிறார்கள்? தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தெரிந்தெடுக்கிறார்கள். இந்த சர்ச்சுக்கு போனால் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்கப்பா. தூங்குனா கூட பரவாயில்லன்னு விட்டுருவாங்கப்பா. பசங்க என்ன அட்டகாசம் பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டாங்கப்பா. ஆனால் இவருக்கிறார் பாரு, ரொம்ப ரொம்ப ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா போதும் திட்டுறது. இந்த சர்ச்சு விட்டால் நமக்கு வேறு சர்ச் இல்லையா? இன்னைக்கு சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை சபைகளை தெரிந்தெடுக்கிற ஒரு மோசமான காலமாக இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கே போய்கொண்டு இருக்கிறது? அன்றைக்கு கடிந்து கொள்ளுதலை விரும்பின ஒரு சபை இருந்தது. நீங்களும் நானும் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்களா? நான் நல்லா வாத்தியார்கிட்ட அடி வாங்கிட்டு தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி ஒழுக்கமுள்ள ஒரு குடும்ப தலைவனாக சபை தலைவனாக நான் இருக்கிறேன்னா அன்றைக்கி ஒரு ஸ்கூலில் உக்காந்து அடி வாங்கின்னு ஒழுங்காக வளர்ந்ததுனால தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சின்ன திட்டு சொல்லிட்டா போதும், ஒரு சின்ன அடி அடிச்சிட்டா போதும், ஸ்கூலே என்ன பண்ணிடுறாங்க? மாற்றிடுறாங்க. பிரதர் சிஸ்டர், எங்கே கண்டிப்பு உண்டோ அங்கே ஒழுக்கம் உண்டு. எங்கே ஒரு ஒழுக்கமான வளர்ப்பு உண்டோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. எனக்கு இந்த ஸ்கூல் இல்லைன்னா வேறு ஸ்கூலு, எனக்கு இந்த சபை இல்லைன்னா வேறு சபை. போனேன்னா எப்படி இருக்க போறியோ இருந்துக்கோ. நீ நல்லா இருக்கணுமா? கடிந்து கொள்ளுதலை விரும்புகிற இருதயம் அந்த செவி ஞானிகிட்ட இருக்குமா? மூடன் வந்து என்ன பண்ண மாட்டானா? கடிந்து கொள்ளுதலை விரும்ப மாட்டானா? அன்பானவர்களே, எதுக்கு இந்த பாயிண்ட்டை நான் எடுக்கிறேன்? இது கொஞ்சம் அவுட் ஆஃப் பாயிண்ட் போயிட்டு மறுபடியும் நான் ராஜா கிட்ட வந்துடுறேன். இன்னைக்கு ஜனங்கள் ஆவிக்குரிய காரியத்தையே அலட்சியமாக இருக்கிறவங்க, சுய இச்சைகளுக்கு ஏற்ற சபை. இந்த சர்ச்சுக்கு போனால் கண்டுக்கவே மாட்டாங்க. என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நீ தசம்பாகம் கொடுத்துட்டா போதும், மெம்பர்ஷிப் கட்டினா போதும், நீ என்ன பண்ணிக்கோ. ஆனால் இந்த சபை ரொம்ப ரொம்ப கண்டிஷன் சபை. அதை விடுப்பா, இங்கே போப்பா போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய காரியத்தையே சுய இச்சைகளுக்காக தெரிந்தெடுக்கிறார்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சினிமா பாட்டுக்கள் மேடைகளில் பாடப்படுகிறது, புல்பிட்டில் பாடப்படுகிறது. உலக வட்டாரத்தில் பாடல்கள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகழகான பாடல்கள், புதிய புதிய பாடல்கள் வருகிற ஒரே ஒரு மதம் மார்க்கம் என்னவென்றால் கிறிஸ்தவம் மாத்திரமே. எத்தனை பாடகர்கள், எத்தனை பாடல்கள், அல்லேலூயா. ஆனால் சினிமா பாட்டை எடுத்து புல்பிட்டில் பாடுறான் ஒரு பைத்தியக்காரன். சர்ச்சில்ங்க, அந்த சர்ச்சை அப்படி கேமராவை திருப்பினா ஃபுல்லாக யூத்து தான் அங்கே உட்காந்து இருக்குது. இவன் பாடுற பாட்டுக்கு விசில் அடிக்கிறாங்க, விசில் சத்தம் கேட்குது. அசுத்தமான சபைகள், அந்த அசுத்தத்துக்கு ஏற்றபடி சபையை போதகர்களை தெரிந்தெடுக்கிற விசுவாசிகளின் கூட்டங்கள். நம்முடைய சபை அப்படி இருக்க போகிறதில்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை திட்டினாலும் நான் சபையில் இருந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேனே தவிர சபையை விட்டு போக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சபைக்குள் உலகம் நுழைகிறது, அசுத்தம் பலிபீடத்திற்குள் வந்துவிட்டது. இந்த சபையை தெரிந்தெடுக்கிற இன்றைய இளைஞர்கள், இளைஞிகள் இப்படிப்பட்ட சினிமா பாடல்களை
பார்க்கிற கேட்கிற சினிமாவுக்கு போகிற விசுவாசிகள் சினிமாக்காரனை தெரிந்தெடுக்க மாட்டாங்களா என்ன? இச்சைக்கேற்ற போதர்களை தெரிந்தெடுக்கிறவர்கள் இச்சைக்கேற்ற அரசியல்வாதியை தெரிந்தெடுக்க மாட்டார்களா என்ன? துன்மார்க்க ஆளுகை செய்தால் நாடு உருப்படாமற் போகும். நீதிமான்கள் அரசாண்டால் தேசம் சுகமாயிருக்கும். ஆமேன் சொல்லுங்க. அன்பானவர்களே, நான் சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேசத்தை தவறான ஒரு ராஜாவை தெரிந்தெடுத்ததுனால என்ன ஒரு பாதிப்பு, ஒரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் எங்களை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. அன்பானவர்களே, நான் வேகமாய் கடந்து சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனியுங்கள். கதைகள் ஊமைகள் வழியாக ஆண்டவர் செய்திகளை சபைக்கு சொல்லுவதை சுவிசேஷத்தில் பல இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரம் கூட உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்கிற செய்தியில் ஆண்டவர் செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான காலத்தை தரார் என்பதற்கு அறுவடையின் சம்பவத்தை உதாரணமாக ஊமையாக சுட்டி காட்டினார் நம்ம பார்த்தோம். சரி, இங்கே வந்து விடுவோம். விருட்சங்கள் தங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜாவை தேடுகிறது. கலாத்திய சபை எப்படி ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்தில் முடிந்ததோ அதுபோல ராஜாக்களை தேடி சென்ற இந்த விருட்சங்கள் ஆரம்பத்தில் நல்ல துவக்கத்தை செய்தது. ஆனால் இறுதியில் ஒரு முட்செடியை ராஜாவாக தெரிந்தெடுக்கிறது. முட்செடியை ராஜாவாக தெரிந்தெடுத்ததுனால தேசத்திலும் ஜனங்களுக்குள்ளும் ஏற்பட்ட பாதிப்பு மிக மிக கொடிதாக இருந்தது. அதுதான் இந்த ஊமை சொல்லுகிற சம்பவம். ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி, இந்த விருட்சங்கள் எல்லாம் முதல்ல இந்த 3 இடத்துக்கு போகுது. ஒன்று ஒலிவ மரம், 2வது அத்தி மரம், 3வது திராட்சை செடி. இந்த 3 எதை காட்டுகிறது என்றால் தேவனது பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு அடையாளங்களாக இந்த ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த திராட்சை செடியை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஒலிவ மரம், அத்தி மரம் இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் முட்செடி என்பது சாத்தானுடைய சுபாவத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஜெபம் பண்ணி காத்திருந்து நீதிமானை போல, ஒலிவ மரத்தை போல, அத்தி மரத்தை போல, திராட்சை செடியை போல நல்ல ஒரு ராஜாவை தெரிந்தெடுப்பதற்கு பதிலாக தங்கள் இஷ்டப்படி, மனம் போன போக்கின்படி ஒரு முட்செடியை ராஜாவாக தெரிந்தெடுக்கிறார்கள். இங்கே முட்செடி என்பது யாரை குறிக்கிறது என்றால் அபிமெலேக்கு என்பவனை குறிக்கிறது. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. எருபகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகள் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான். ஏன் இந்த அபிமெலேக்க முட்செடின்னு வேதம் சொல்லுகிறது என்றால் கலகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலமாக சிங்காசனத்தை பிடிக்க பார்க்கிறவன் இந்த அபிமெலேக்கு. நான் ராஜாவாகணுன்றது நல்ல ஒரு சிந்தனை தான், தப்பே கிடையாது. ஆனால் எப்படி ராஜாவாக வேண்டும்? நல்ல வாக்குறுதிகளை கொடுத்து நல்லது செய்வேன்னு சொல்லி ஒரு பதவியில் அமர்வது என்பது அது நியாயமானது, சுபமானது. கலகத்தை குழப்பத்தை ஏற்படுத்தி வீழ்ச்சி மற்றவர்களுக்கு உண்டாகி தான் முன்னடியே போகிறது என்பது இது ஒரு சத்துருவின் சுபாவம். அதாவது அடுத்தவர்களை மட்டம் தட்டிகிட்டே இருந்து தன்னை உயர்த்துவது என்பது தேவனுடைய சுபாவம் அல்ல. நல்லா கவனிங்க. நான் பைபிள் படி எல்லா வார்த்தைகளையும் எடுக்கிறேன், கவனிக்க கேட்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் அபிமெலேக்கு முட்செடி தெரியுமா?
மற்றவர்களை மட்டம் தட்டி குற்றஞ்சாட்டி அப்படியே பேசி தன்னை குறித்து பேசாமல் தான் என்ன ஜனங்களுக்கு செய்வேன் என்பதை குறித்து பேசாமல் எதிரணியை குழப்பத்தை கலகத்தை ஏற்படுத்தி குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கிறவன் தான் இந்த அபிமெலேக்கு, குற்றஞ்சாட்டுகிறவன். நீங்க வெளிப்படுத்தல் 12:10 வாசித்து பார்த்தீங்கன்னா சாத்தான் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவன். இரவும் பகலும் அவன் பரலோகத்திலே தேவனுடைய ஜனங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்று சொல்லுகிறது. இரவும் பகலும், டே அண்ட் நைட். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயை திறந்தாவே அவன் வாயில் என்னதான் வரும்? நல்லதே வராது, குற்றஞ்சாட்டுறது மட்டும்தான் வரும். வாயை திறந்தாவே, மைக்க பிடிச்சாவே அவன் வாய் குற்றஞ்சாட்டுறது மாத்திரம்தான் காணப்படும். அன்பானவர்களே, என்னை நீ ராஜாவாக்கு, நான் தேசத்துக்கு இதை பண்ண போகிறேன், ஜனங்களுக்கு இதை பண்ண போகிறேன் என்று சொன்னால் அது பரவாயில்லை. ஆனால் மற்றவர்களை குற்றப்படுத்தி கலகத்தை குழப்பத்தை ஏற்படுத்தி, இது அபிமெலேக்கு, இது சாத்தானின் சுபாவம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் பாகால் பேரித்தின் கோவில் இருந்த 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு, கவனிங்க, வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். சேவகத்தில் என்றால் பதவிகளில் என்று அர்த்தம். பதவிகளிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் என்றால் வீணரும் போக்கிரிகளுமான மனுஷர்கள். அன்பானவர்களே, சட்டியில் இருக்கிறது அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? உள்ள நல்லது இருந்தால் தான் நல்லது வரும், உள்ள கெட்டது இருந்தால் என்னதான் வரும்? கெட்டது தான் வரும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம். அபிமெலேக்கு பொல்லாதவனாக இருந்ததுனால அவனை பின்பற்ற ஃபாலோயர்ஸ், அவனுடைய தொண்டர்கள், அவர்களும் எப்படி தான் இருக்கிறாங்க? வீணரும் போக்கிரிகளுமாக இருக்கிறார்கள். தலைவன் போக்கிரி, தொண்டர்களும் யார் தான்? வீணரும் போக்கிரிகளுமாக இருக்கிறார்கள். அதாவது இதில் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். அசுத்த ஆவிகளின் ஆட்சி இது, அசுத்த ஆவிகளின் ஆட்சி. இன்னைக்கு மாத்திரம் இல்லைங்க, அந்த காலத்திலிருந்தே அசுத்த ஆவிகள் தலையை பிடிச்சிட்டா போதும், டோட்டலாக எல்லாத்தையும் கெடுத்துடலாம். இதுதான் அந்த அசுத்த ஆவிகளுடைய காரியம். மேலே போய் சிங்காசனத்தில் உக்காந்துட்டா போதும், கீழே இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றுமில்லாம ஆக்கிடலாம். இது சாத்தான் ஆரம்பத்தில் போட்ட திட்டம். என்ன தெரியுங்களா? ஆண்டவர் அவனை நல்ல ஒரு பொசிஷனில் வைத்திருந்தார், ஆராதனை வீரனாய் வைத்திருந்தார். ஆனால் அவனோ, நான் தேவனது கூடாரத்துக்கு, அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக ஏறுவேன், ஆண்டவருக்கு மேலே போய் சிங்காசனத்தை பிடிப்பேன். பார்த்தீங்களா எப்படிப்பட்டவன் இவன் என்றால், அருமையானவர்களே, மேலே போய் உட்கார்ந்து அதன் மூலமாக வீழ்ச்சி ஏற்படுத்தணும். இது ஒரு அசுத்த ஆவிகளின் ஒரு போராட்டம். பரலோகத்தில் தொடங்குச்சு, ஆனால் ஆண்டவர் அவனை ஜெயிக்க விடலை. பரலோகத்திலிருந்து அவனை கீழே என்ன பண்ணார்? தள்ளினார். இன்னைக்கும் இந்த அசுத்த ஆவிகளின் பிடியிலே சிக்கி கொண்டு இருக்கிற ஆட்சியாளர்களை கர்த்தர் தள்ளுவாராக. ஆமென் சொல்லுங்க. தேசத்தை ஆசீர்வதிக்கிற ஜனங்கள், சுகமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிற தலைவர்களை ஏற்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் நம்முடைய தேசத்தில் எழுந்தருளுவாராக. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கேள்வியோடு நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன். நம்ம ஓட்டு யாருக்கு போட போகிறோம்? ஒரு நீதிமானாக இருக்கிற தோன்றுகிற நபருக்கு போடுறோமா? மோசமான, துன்மார்க்கமான, அசுத்தமான ஒரு நபருக்கு போட போகிறோமா? இங்கே நான் இன்னொரு முக்கியமான காரியத்தை வைக்கப் போகிறேன். மிகவும் மிகவும் கவனமாக கேளுங்கள். இனி ஒரு காரியம் நடக்கப் போகிறது. நான் வருகை குறித்து பேசுறதுக்கு இன்னொரு நாள் வைக்கிறேன். நாட்டு நடப்பு பயங்கர யுத்தத்தில் போய் கொண்டு இருக்கிறது. ஆரம்பத்தில் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இருந்துச்சு. இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம் பயங்கரமாக இருக்குது. பார்த்தா 3 நாடுகள் நின்றுடன் பார்த்தா அந்த ஈரான் யுத்தம் அரபு நாடுகள் சுற்றிலும் பரவுது. பயங்கரமான யுத்த நெருக்கடி உண்டாது. கவனிங்க, நாட்டு நடப்ப சொல்கிறேன். இந்த யுத்தம் மிக இது கொளுத்தி விட்டாச்சு. இது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் அடங்கினாலும் உள்ள புகஞ்சு கொண்டே இருக்கும். ஒரு நாள் வரும், மறுபடியும் இந்த யுத்தம் கொழுந்து விட்டு எரியும். அந்த யுத்தம் தான் 3ஆம் உலகப் போர். இந்த 3ஆம் உலகப் போர் வருவதற்குரிய அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த 3ஆம் உலகப் போர் வருவதற்கு முன்பதாக ஒரு காரியம் நடக்கும். உலகம் முழுவதும் ஆளுகிறதற்கு ஒரு ராஜா ஏற்படுத்தப்படுவான். கவனிங்க, ராஜாக்கள் சப்ஜெக்டே பேசிட்டு வரேன், கொஞ்சம் கவனிங்க.
உலகம் முழுவதையும் ஆளுவதற்கு ஒரு ராஜா ஏற்படுத்தப்படுவான். அந்த ராஜா சமாதானத்தை ஏற்படுத்துகிறவனாக காணப்படுவான். இந்த ஈரான், இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தங்கள் எல்லாம் முற்றுப்பெறும். ஒரு சமாதானமான சூழ்நிலை உண்டாகும். அந்த ராஜாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் நல்ல ராஜா என்று சொல்லப்படவில்லை. அந்த ராஜாவுக்கு மிருகம் என்று வேதம் பெயர் வைக்கிறது. அந்த ராஜாவை அந்திக்கிறிஸ்து என்று வேதம் அழைக்கிறது. அந்த ராஜாவின் சுபாவம் எப்படி? மிருகத்தின் சுபாவம் அவனுக்குள் இருக்குமாம். இன்னைக்கே ஜனங்கிட்ட மனிதத்தன்மை குறைந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆடுகளை மாடுகளை அடிப்பது போல மனுஷனை அடிக்கிற மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் மிருகமாகி கொண்டிருக்கிறான். ஆனால் இதனுடைய உச்சக்கட்டம் வரும். ஏனென்றால் ஆளுகிறவனே மிருகமாக இருப்பான். கவனிக்கிறியா சகோதரனை சகோதரியே? ஓட்டு போடுற உனக்கு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி ஒன்று வரப்போகிறது. தமிழகத்துக்கல்ல, இந்தியாவுக்கல்ல, முழு உலகத்திற்கும் வரப்போகிறது. அவன் ஆட்சி அமையும் பொழுது எல்லாத்தையும் யோசிச்சு ஜெபம் பண்ணி முடிவெடுக்கிற இஸ்ரவேல் தேசமே ஏமாந்து போயிடும். இஸ்ரவேல் தேசம் இந்த அந்திக்கிறிஸ்துவை நல்லவன் என்று நினைக்கும். மொசாட் அமைப்பு உலகத்திலேயே உளவுத்துறையிலே முதன்மையான இடத்துல இருப்பது இந்த மொசாட் அமைப்பு. இஸ்ரவேலில் இருக்கிற மொசாட் அமைப்பு. நீ யார் எப்படிப்பட்டவன்றது அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிச்சு வைக்கிறது தான் மொசாட் அமைப்பு. ஆனால் அந்த மொசாட் அமைப்பையே ஏமாற்றி தன்னை நல்லவனாக காட்டி ஆட்சி பீடத்தில் அமருகிறவன் தான் அந்திக்கிறிஸ்து. கவனிங்க, இஸ்ரவேல் தேசமே வஞ்சிக்கப்பட்டு போகிற காலம் இனி வரப்போகிற காலம். அந்த ஆட்சி வரும் பொழுது உலகத்துக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஆட்சி கண்டிப்பாய் வந்தே தீரும். ஆனால் சபை, நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். அந்த ஆட்சி வருவதற்கு முன்பதாக கர்த்தர் இயேசு வருவார். ராஜாதி ராஜாவாக அவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்வார். இப்போ எலெக்ஷனுக்கு வரேன். யார் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தோம், அத்தி மரத்தை விட்டுட்டு, ஒலிவ மரத்தை விட்டுட்டு, திராட்சை செடியை விட்டுட்டு எதை ராஜாவை தேர்ந்தெடுத்துச்சு? முட்செடி. அதே போல் ஒரு நாள் அந்திக்கிறிஸ்துவ ராஜாவை தேர்ந்தெடுக்கும். ஏமாந்து போயிடும், வஞ்சிக்கப்பட்டு போயிடும். அந்த வஞ்சிக்கப்பட்டு எவன் அந்திக்கிறிஸ்துவுக்கு முத்திரை கொடுத்துறானோ அவன் அந்த ஆட்சியில் மாற்றுவான். அந்த வஞ்சக ஆவி, அந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவி இனிதான் வரப்போகுது. இனிதான் அது மிருகத்தின் ஆட்சியை நடத்தப்போகுது. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், இன்னைக்கே அந்த வஞ்சக ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கே அசுத்தமான, பொல்லாத, மிருகத்தனமான, துன்மார்க்கமான ஆட்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த அசுத்த ஆவிகளின் வஞ்சக கூட்டம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஞானத்தை தருவாராக. எந்த நபர்களை நாம் தெரிந்தெடுக்கிறோம் என்பது மிக முக்கியம். நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவோமானால் தேசத்துக்கும் ஜனங்களுக்கும் சமாதானமான ஆளுகையை நாம் தெரிந்தெடுப்போம். வஞ்சிக்கப்பட்டு போவோமானால் அசுத்தமான, துன்மார்க்கமான, இலச்சையான, மிருகத்தனமான நபர்களை தெரிந்தெடுப்போம். அங்கே போடுற அந்த விரல் மை இருக்க பாருங்க, இந்த கரை உங்களை எங்கே கொண்டு வந்து சேர்க்கும் தெரியுமா? அந்த வஞ்சகாவி உங்களை அப்படியே அழைத்து கொண்டு அந்திக்கிறிஸ்துவின் ஆட்சிக்குள் நடத்தி வந்துவிடும். கவனி என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறவர்கள் நாளைக்கும் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருவாராக. அவர் நல்ல ராஜா. ஹல்லேலூயா. அவர் சாலேமின் ராஜா, அவர் நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அந்த ராஜாவை தள்ளிட்டு இந்த அசுத்தமான ராஜாவின் வஞ்சகத்தில் இழுக்கப்படுகிறவர்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா? ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு பெரிய கேள்விக்குறி. அன்றைக்கும் வஞ்சிக்கப்பட்டு போனால் நிலைமை படுமோசமாக மாறும். அந்த நாட்களில் வாழ்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. கவனமாய் செயல்பட அன்பாய் கேட்கிறேன். செய்தியின் கடைசி பகுதிக்கு வருகிறேன். அபிமெலேக்கை தெரிந்தெடுத்ததினால் என்ன பிரயோஜனம்? நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பாருங்கள். அபிமெலேக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான். அபிமெலேக்கு அவனுக்கு நல்லது செய்யவே தெரியாது.
அவன் பொல்லாதவன், அவனால் நல்ல ஆட்சி கொடுக்க முடியாது. என்ன செய்கிறான் பாருங்கள், அதில் இருக்கிற பட்டணத்தை இடிக்கிறான், ஜனங்களை கொள்ளுகிறான். அந்த நிலத்தில் எதை விதைக்கிறான்? உப்பை விதைக்கிறான். மறுபடியும் அந்த பட்டணம் எழும்பவே கூடாது, மறுபடியும் அந்த தேசம் செழிப்பை காணவே கூடாது. அன்பானவர்களை, எந்த பட்டணத்தை பிடிக்கிறான் தெரியுமா அபிமெலேக்கு? எந்த ஜனங்களை கொல்றான் தெரியுமா? அப்படியே கொஞ்சம் 6ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு சீகேமில் இருக்கிற பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜாவாக ஏற்படுத்தினார்கள். இந்த சீகேம் மனுஷரைத்தான் கொலை செய்கிறான், இந்த சீகேம் பட்டணத்தை தான் இடிக்கிறான். எந்த பட்டணத்து மக்கள் ஓட்டு போட்டு ராஜாவாக்கினார்களோ அந்த பட்டணத்து மக்களை கொலை செய்கிறான், அந்த பட்டணத்தை உப்பு விதைத்து கெடுக்கிறான். இதுதாங்க சாத்தானின் சுபாவம். அன்பானவர்களே, நான் சொல்லக்கூடாது, நம்ம அனைவரும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் பிறந்து வளரல. நம்ம எல்லாரும் புறம் மாதத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம் அநேகர். இதுக்கு முன்னாடி நம்ம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பிசாசின் கிரிகளை தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம். சரி, அவனை தானே நம்ம நம்புகிறோம், அவன் நம்மளை நல்ல இடத்துக்கு போட்டுன்னு விட்டானா அவன் நரகத்துக்கு இழுத்துட்டு போய் நம்மளை அழிப்பது தான் அவனுடைய நோக்கம். அவனை ஆராதித்தாலும் சரி, அவன் பாதத்திலேயே விழுந்து கும்பிட்டாலும் சரி, அவனால் என்னதான் செய்ய முடியும்னா கெடுதி தான் செய்ய முடியும். அவன் கூட்டின்னு போய் நரகத்தில் தள்ள தான் முடியும். அன்பானவர்களே, இன்றைக்கி ஒரு தாய்க்குள்ளே ஒரு தகப்பனுக்குள்ளே ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் இருக்குது தெரியுமா? நான் தான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். ஏங்க, இது சாதாரண மனுஷங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே தான் அந்த சுபாவம் இருந்துச்சு. தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தேசத்தை, மக்களை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வந்தார். அந்த குணம் இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் என்னதான் நீ வணங்கினாலும் கும்பிட்டாலும் உழுந்தாலும் கொடுத்தாலும் நீ என்னோட எங்கே தான் இருக்கணும்? நரகத்தில் தான் இருக்கணும். எவ்வளோ மோசமான குணம் பார்த்தீங்களா? காப்பாற்ற முடியாதவன் இந்த சாத்தான். அபிமெலேக்கு நல்லது செய்யல, பட்டணத்தை இடித்து ஜனங்களை கொலை செய்து உப்பு விதைத்து. அன்பானவர்களே, ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவராயிற்றே, ஆமாம் தானே? அவருடைய அனுமதியின்றி ஏதாவது நடக்குமா? நடக்காது. அவர் அனுமதியின்றி தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அப்போ ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? இந்த கேள்வியோடு முடிக்கிற கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆண்டவர் ஏன் இந்த அபிமெலேக்கை, இந்த தீங்கை சீகேம் என்கிற தேவனது ஜனங்களுக்கு, மக்களுக்கு அனுமதித்தார்? நல்லது தான் ஆண்டவர் செய்வார். ஏன் இதை அனுமதித்தார்? நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கை நின்று தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும். 35ஆம் வசனம், கிதியோன் என்னும் எருபகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்கதான தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். கர்த்தரை மறந்தார்கள், இத்தனை நன்மை செய்த கிதியோனை மறந்தார்கள். கிதியோன் என்ன செய்தான்? மீதியானியர் கையிலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை உயிரை கையிலே பிடித்து கொண்டு போய் மீட்டான். தனி ஒருவனாக போரடித்தான். 300 பேரை கூட்டிக் கொண்டு போய் ஒரு மாபெரும் விடுதலை ஏற்படுத்தி கொடுத்தான் இந்த கிதியோன். உயிரை கையில பிடிச்சு கொண்டு தேசத்துக்கு ஒரு நல்லதை கொண்டு வந்தான். நன்மை செய்த அந்த கிதியோனுடைய பிள்ளைகள் தான் 70 பேர். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று, கர்த்தரை மறந்தார்கள். இரண்டாவது, நன்மை செய்த கிதியோனுடைய பிள்ளைகள் சாவதற்கு இந்த சீகேம் பட்டணத்து மனுஷர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். என்ன செய்திருக்கணும்? ஐயோ, கிதியோன் நல்லது பண்ணியிருக்கிறான்பா, அவனுடைய குடும்பத்துக்கு நம்ம நல்லது செய்யணும். நமக்கு யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணுறாங்கன்னா சொல்லுவாங்க, எப்பா அவங்க அப்பா யார் தெரியுமா, எனக்கு இதை பண்ணார் அதை பண்ணார். அவருக்கு நம்ம செய்கிற கடமை அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிடலாம் சொல்கிறோமா இல்லையா? அருமையானவர்களே, கிதியோனுடைய பிள்ளைகள் 70 பிள்ளைகளுக்கு நன்மை செஞ்சுருக்கணும். யார்? சீகேம் பட்டணம், தேவ ஜனங்கள். ஏன்னா அவன் தான் இவ்வளோ சந்தோஷத்துக்கு காரணம். ஆனால் இந்த அபிமெலேக்கு 70 பேரை நான் கொலை பண்ண போகிறேன், என்ன ராஜாவாக்கானோன்னு கிதியோனை மறந்துட்டாங்க. நன்றி இல்லாத ஜனங்கள். ஒன்று, தேவனை மறந்தார்கள். ரெண்டாவது, கிதியோனை மறந்தார்கள். பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் ஃபைனலாக முடிக்கிறேன். நீங்கள்
நன்மை செய்கிறவர்களாக இருங்கள். தீமை செய்யக்கூடாது, தீமை செய்கிறவர்களுக்கு துணையும் போகக்கூடாது. 70 பேரை சீகே மனுஷர் கொல்லலை. ஆனால் அபிமெலேக்கு 70 பேரை கொலை செய்யறதுக்கு இவங்க தான் காரணம். ஒரு குற்றவாளி, தவறு செய்கிறவன் தண்டிக்கப்படுகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த தவறை தூண்டி விடுகிறான் பாருங்க, துணை போறான் பாருங்க, அவனுக்கும் தண்டனை முக்கியம் சட்டத்தின்படி. அபிமெலேக்கு தண்டனைக்குரியவன், சரியானது தான். ஆனால் அபிமெலேக்கு வருவதற்கு காரணம் இந்த நன்றி இல்லாத சீகே மக்கள். அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார் தெரியுமா? தவறுக்கு துணை போயிட்டாங்க, பாவத்துக்கு துணை போயிட்டாங்க, அதனால் தண்டனை. அன்பானவர்களே, நான் முடிக்கிறேன். ஆண்டவர் தேசத்துக்காக ஜெபி என்கிற ஒரு கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணு. ஆமென். ஜெபம் மட்டும் பண்ணாத, எனக்கு பிரியமான நீதிமானாக ஜனங்களுக்கு நல்லது செய்கிற ராஜாவை தெரிந்தெடு. 10 பேர் நிற்கிறாங்க, 10 பேரும் ஃப்ராடா? அந்த ஃப்ராடில் எது கொஞ்சம் நல்லவன்னு கொஞ்சம் பாரு. நீதிமானே இல்லைன்னு சொல்கிறியா? ஆனால் இருக்கிறவனில் எவன் நல்லவன்னு பாரு, அந்த நல்லவனை தெரிந்தெடு. தவறுக்கு துணை போனேன்னா பின்னாடி வருகிற பாதிப்பில் உனக்கும் பங்கு உண்டு. இந்த இம்மையில் மட்டும் இல்லை பாதிப்பு, இந்த வஞ்சக ஆவி என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே நம்மளை இழுத்துட்டு போயிட்டு அந்த ஒரு ராஜா வரான் பார், அந்த ராஜ்யத்தில் ஒன்று கொண்டு வந்து நிறுத்திடும். மொசாட் அமைப்பே ஏமாறுகிறது என்றால் நீயும் நானும் ஏமாறுவது சுலபம். ஜெபத்தோடு ஒன்றை செய்யுங்கள். இந்த பாரமான செய்தியை நான் வைப்பதற்கு காரணம் தேசத்தை குறித்த ஒரு பாரம். ஜனங்கள் சுகமாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகத்துவமான ராஜா இந்த தேசத்தில் எழுந்தருளணும். ஹல்லேலூயா. மல்கியாவில் வாசிக்கிறோம், என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முழங்காற்படிடுவோமா? நான் மகத்துவமான ராஜா. எல்லா தேசங்களுக்கும் மத்தியில், எல்லா நாடுகளுக்கும் மத்தியில் என் நாமம் பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே எங்கள் இந்திய தேசத்தில் எழுந்தருளும் ஆண்டவரே. மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யுமப்பா. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாதப்பா. ரட்சிக்கப்படாதவர்கள் அசுத்தமாக தங்கள் இச்சைக்கு ஏற்றபடியாக ராஜாக்களை தெரிந்தெடுக்கலாம், மனிதர்களை அரசாளுகிறவர்களை தெரிந்தெடுக்கலாம். ஆண்டவரே, நாங்களோ அப்படி இருக்கக்கூடாது. நாங்களோ ஆண்டவரே உம்முடைய சாயலை உடையவர்களை, நன்மை செய்கிறவர்களை, நீதிமானாக இருக்கிறவர்களை, ஜனங்களை ஆண்டவரை நேசிக்கிறவர்களை, ஜனங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவர்களை தெரிந்தெடுக்கணும். அபிமெலேக்கு தான் நல்லா இருக்கணும்னு ஜனங்களை அழிக்கிறான். ஆனால் ஒரு நல்ல தலைவன் தன்னை அழித்து கொண்டு ஜனங்களை காப்பாற்றுவான். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஐயா, ஜனங்களை அழிக்கிற தலைவர்களை அல்ல, ஜனங்களை காப்பாற்றுகிற எங்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ராஜாக்களை தெரிந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் ஆண்டவரே அரசாளுவீராக. நான் நினைத்தது தான் நடக்கும் என்று ஆண்டவரே ஆட்சியாளர்கள் நினைக்கிறார்கள். நான் ஒன்று சொன்னால் அதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு மனுஷன் வீம்பு பேசுகிறான். 2 கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் பாரத்தோடு ஜெபம் பண்றீங்க? நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதுதான் நடக்கும். கரங்களை தட்டி, கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உம்முடைய அதிகாரமே உயர்ந்த அதிகாரம், உம்முடைய வல்லமையே உயர்ந்த வல்லமை. ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே மாத்திரம்தான் ஆண்டவரே கர்த்தாவே அப்ப சுகமான சமாதானமான ஒரு நல்ல சூழ்நிலையை தேசத்தில் கொண்டு வர முடியும். ஆண்டவரே அப்பா, நீர் மகத்துவமான ராஜா. பிறக்கும் போதே நீர் ராஜா, சிலுவையிலே மரிக்கும் பொழுதும் நீ ராஜாவாக மரித்தீர். 2 கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நீ ராஜாதி ராஜாவாக எங்க தேசத்தில் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே எங்களுடைய மாநிலத்தில் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் நடத்தக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையை எங்களுடைய மாநிலத்தில் கொண்டு வருவீராக. 23ஆம் தேதி நடைபெறுகிற எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்றோம். தொடர்ந்து அதற்கு ஆண்டவர் ஒட்டி வெளிப்பட இருக்கிற அந்த எலெக்ஷன் ரிசல்ட் நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை, எங்களுடைய தமிழகத்தை நினைத்தருளுவீராக. நாங்கள் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை பயன்படுத்துவீராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ராஜா
ஏசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா, ராஜா ஏசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, பெரிய காரியங்கள் செய்பவரே. பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவரே, பெரிய காரியங்கள் செய்பவரே. சகல அதிகாரம் உள்ளவரே, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே. சகல அதிகாரம் உள்ளவரே, சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகரே. ராஜா ஏசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா, ராஜா ஏசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே. மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, மங்காத புகழை உடையவரே. நிரந்தர அதிகாரம் உள்ளவரே, நித்தியமயங்களை ஆள்பவரே. நிரந்தர அதிகாரம் உள்ளவரே, நித்தியமயங்களை ஆள்பவரே. ராஜா, கரங்களை உயர்த்தி ராஜா, நீரே ராஜாதி ராஜா, ராஜா ஏசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. ராஜா ஏசு ராஜா, நீரே ராஜாதி ராஜா, ராஜா ஏசு ராஜா, நீரே ராஜாதி 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 ராஜா. கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் சமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து நபர்களை தெரிந்தெடுக்க வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி தகப்பனை ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம், எங்களுடைய மாநிலம் சுபமாக சமாதானமாக மகிழ்ந்து களை கூற வேண்டும். ஆண்டவரே, அசுத்த ஆவிகள் ஆண்டவரே அன்றைக்கு செயல்பட்டது போல, பரலோகத்தில் செயல்பட்டது போல, அந்த சிங்காசனத்து மேலே ஏறி நான் ஆட்சியை பிடிப்பேன்னு உமக்கு விரோதமாகவே எழுந்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே தந்திரமாய் வஞ்சகமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தள்ளுவீராக ஆண்டவர், கீழே தள்ளுவீராக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கரங்களை நல்லா தட்டி ரிபஹாத ரபலபு ஷகலதியா, எங்கள் தேசத்தை அரசாளும்படி உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். கண்ட்ரோல் நீர் எடுப்பீராக. உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் எங்கள் தேசம் வருவதாக. இந்த உலகமே வஞ்சிக்கப்பட்டு மிருகத்தனமான ஆட்சிக்குள் போகிற காலம் வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்பதாக ராஜா நீர் வரப்போகிறீர். நீர் வந்து எங்களை அழைத்து செல்லப் போகிறீர். 1000 வருடம் இந்த உலகத்தை நாங்கள் அரசாளப் போகிறோம். நித்தியமாய் நாங்கள் உம்மோடு கூட இளைப்பாறப் போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த உலக பிரகாரமான ஆட்சியில் எங்களுக்கு பங்கு தேவையில்லை. ஆனால் ஜனங்களுடைய ஆசீர்வாதம், உம்முடைய திட்டம் சித்தம் நிறைவேற வேண்டும். உம்முடைய சுவிசேஷ பணி தடைபடக்கூடாது. சபைகள் வெற்றி நடை போட வேண்டும். எல்லா இடங்களிலும் கர்த்தரே தேவன் என்கிற ஒரு சத்தியத்தின் முழக்கம் எழும்ப வேண்டும். வருகிற நாட்கள் அதற்கேற்ற ஆண்டவரே ஆட்சி, ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் என்று கட்டமைப்பை ஏற்படுத்துவீராக. ஜனங்களாகிய நாங்களும் ஞானமாய் திட்டமிட்டு செயல்பட உதவி செய்வீராக. கிருபையுள்ள கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.